Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th 11th 12th பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2026 மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் என்னவா இருக்கும் அண்ட் எவ்வளோ மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் வந்து பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேறு இருக்குமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எந்த சிலபஸில் இந்த எக்ஸாம் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 2017 2018 அந்த படிச்சுட்டு இப்போ வந்து ப்ரைவேட்டாக அரியராக எழுதலாம்னு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன சிலபஸ் இருக்கும், கரண்ட்டாக இப்போ இந்த 2025 என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக் படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த சிலபஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. அந்த புக்கில் இருந்து தான் வரும். நீங்கள் ஒரு வேளை ஓல்டு புக்ஸ் இந்த 2019 முன்னாடி ஒரு புக் இருந்துச்சு, 2020க்கு முன்னாடி அந்த புக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து படிக்காதீங்க, அதுலேருந்து வராது, அந்த சிலபஸ் கிடையாது. இப்போ கரண்ட்டாக என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த புக்ஸ் இல்லை, அந்த புக்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியல, இல்லை பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலனாலும் வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனை மார்க்ஸுக்கு நடக்கும், ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th 12th 200 மார்க்ஸ் இருக்கும் இந்த பழைய சிலபஸ், ஓல்டு சிலபஸ் 2017 18லாம். ஸோ இப்போ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ எல்லாருக்குமே 100 மார்க்ஸுக்கு தான் நடக்கும். 10th 11th 12th எல்லாருக்குமே. ஒருவேளை இப்போ உங்களோட மார்க் ஷீட்டில் முன்னாடி வந்து 200 மார்க்ஸுக்கு இருக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 200க்கு எழுதி நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்க. நான் வந்து மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆயிருப்பீங்க. இப்போ மேக்ஸ் எழுத போகிறீங்கன்னா 100 மார்க்ஸ். இப்போ கரண்ட் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் எழுதணும். 100 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க்ஸ் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி 200க்கு உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். 200க்கு 70 எடுத்தால் பாஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் 200க்கு எவ்வளோ மார்க்குன்றது உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100 மார்க்ஸுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி 200க்கு வரும். உங்களுக்கு மார்க் ஷீட் வந்தாலும் 200க்கு என்ன மார்க்கோ அதுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு கரண்ட்டாக 100 மார்க்ஸுக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அண்ட் வந்து புது சிலபஸ், புதுசாக இப்போ என்ன புக் இருக்கோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமான நிறைய பேர் இந்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கொஷின் பேப்பர் எல்லாருக்கும் வேறு இருக்குமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேறு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஷின் பேப்பர் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் நடக்கோ அதே நாள் அதே டைமிங்கில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான், யாருக்கும் எந்த கொஷின் பேப்பரும் மாறாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வேறு உங்களுக்கு வேறு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், ஒரே மார்க்ஸ், ஒரே கொஷின் பேப்பர் தான். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதை பற்றினா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும். நிறைய பேர் வந்து இந்த 3 மாதம் இந்த இன்னும் 2 to 3 months தான் இருக்குது, இதில் எப்படி நம்ம படித்து பாஸ் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி 3 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம். 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம எடுப்போம். ஸ்கூல் டீச்சர்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். கூகுள் மீட்டில் நடக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம் மொபைல் மூலிமா. ஸோ உங்களுக்கு இதில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.